ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் பார்த்தோன்னா குருவி பார்த்தோன்னா கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருக்கு. அது என்ன குருவின்னு தெரில. இதுதான் பார்த்தோன்னா அதோட குஞ்சுங்க. ஸோ கருகருன்னு இருக்குது பார்த்தீங்களா கூண்டுக்குள்ளே. கரெக்டாக தெரியல நினைக்கிறேன், இப்போ தெரியும். ஸோ அதோட அம்மா அப்பாலாம் பார்த்தோன்னா தீனி பொறுக்க போயிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் வீடியோ எடுத்துலான்னு வந்துட்டேன். இல்லைன்னா பார்த்தோன்னா தலையை பிடிச்சி கொத்திடும். பக்கத்தில் போனாவே, இந்த கூண்டு பக்கத்தில் போனாவே, இந்த இடத்துல வந்தால் பார்த்தீங்கன்னா தலையை கொத்த வந்துடும். சரி, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துடுவோம் அப்படின்னு வந்துட்டேன். நீங்கள் பக்கத்தில் பாருங்கள், பார்த்தீங்களா தலையத்துக்குது. இது எதுக்கு தலை தூக்குன்னா, அதோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளி இது மாதிரி பூச்சி எதாவது கொடுத்துட்டு போகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாயை திறந்துக்கு, தலையை தூக்கிட்டு வாயை திறந்துக்குது. பார்த்தீங்களா, அவனுக்கு கொத்த வந்துடுச்சு. இதுதான் பிரச்சனையே. பக்கத்தில் போனாவே பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டங்காட்டி வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பக்கத்தில் போனாவே பார்த்தீங்கன்னா அந்த கொத்தை வந்துடும். பாருங்க, ஒரு செடியில் கொண்டு ஸ்பைடர் மேன் மாதிரி கொண்டுருக்கேன். பார்த்தீங்களா, ஓடி போயிடுச்சு. மடி வந்துருச்சு. ஸோ இதே வேலை தான் இருக்குது. ஸோ நாமளும் பார்த்தோன்னா அதை அப்படியே விட்டுட்டோம். குஞ்சு பொரித்து அதை அப்படியே அந்த குஞ்சுகளை எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படியே விட்டுட்டான். இது ஃபஸ்ட் டைம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பாவது ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா இதே குருவி தான். இதே குருவியாக தெரியல, இது மாதிரி இந்த குருவிலே பல இது பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல தான் முட்டை விட்டுட்டு அது குஞ்சுகளை கூட்டிகிட்டு போயிடும். அதுக்குன்னு பார்த்தா நாங்கள் கூடலாம் இருக்குது ஒரு மேலே தொங்குது பார்த்தீங்களா. முதல்ல அங்கே இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுகளே கூடை கட்டிடுச்சுங்க. நாங்கள் பார்த்தோன்னா அப்படியே விட்டுருவோம். ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கை அந்த பறக்கிறதுக்கு அந்த ரெக்கையெல்லாம் நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும் அதோட அம்மாவோட. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேயே விட்டுருவோம். இப்போ பாருங்க, நான் பக்கத்தில் கற்றுது பார்த்தீங்களா. இந்த